தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும்படியாக பட்சமாய் கேட்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதி 2ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என்று ஆரம்பித்து கடைசியில் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படியாக ஒரு தலைப்பை நிர்ணயித்திருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமான ரட்சிப்பு அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும், பழைய வாழ்க்கையில் இருந்து வந்தவர்களுக்கு தெரியும், நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை கிறிஸ்துவுக்குள்ளே அனுபவித்து வருகிறோம். இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால எவ்வளோ பெரிய நன்மைகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் நாம் பெற்றிருக்கிறோம் என்பது உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் தனித்தனியாக சொல்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் ரட்சிப்பின் சாட்சி, நீங்கள் நல்ல ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் சொல்வீர்கள். எனவே நாம் பெற்றிருக்கிறதான ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு, தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை. எபேசியருக்கு நிருபத்தில் விதமாய் வசனத்தில் வாசிக்கும், நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு அல்லது தேவனுடைய இரக்கம், தேவனுடைய பரிசு என்று சொல்லலாம். அப்படிப்பட்டதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு என்று சொன்னால் எதிலிருந்து ரட்சிப்பு? அதை நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்லணும்னா மீட்பு, மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா மீட்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம்? நாம் நன்றாக கவனிப்போமானால், தேவன் நம்மளை நல்ல நிலையில் தான் ஆண்டவர் உருவாக்கினார். மனிதனை முதலிலே நல்ல நிலையிலே, பரிசுத்த நிலையிலே தான் ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி ஒரு நல்ல தோட்டத்திலே, ஏதேன் என்கிற தோட்டம், ஏதேன் என்றால் மகிழ்ச்சி என்ற அர்த்தம், ஏதேன் என்றாலே மகிழ்ச்சி என்ற அர்த்தம். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த, ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு தோட்டத்திலே கர்த்தர் முதலிலே மனிதனை வைத்தார். அப்படிப்பட்ட மனிதன் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்களாம் நல்ல மூத்த விசுவாசிகள், நன்றாகவே உங்களுக்கு தெரியும், சத்துரு வஞ்சித்ததின் நிமித்தமாக மனுஷன் அந்த ஆதி மேன்மையை இழந்து போனான். ஏதேன் தோட்டத்தினுடைய அந்தஸ்து அவனை விட்டு போய்விட்டது. அது நிமித்தமாக கடைசியில் அவனுக்கு சாபம் வந்தது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்க இருவர் நிமித்தமாக இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சாபம் வந்தது. அந்த சாபத்திலே இன்றைக்கும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாபத்திலே தான் இன்றைக்கும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கிருபையாக நம்மளை ஆண்டவர் மட்டும் நம்மளை மீட்டெடுத்து இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல அந்த பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும், அந்த பாவம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட ஆபத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொன்னால், மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஒரு 4 பேர் கட்டிலில் தூக்கி கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பதாக அந்த வீட்டுக்குள்ளே இறக்குகிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், அவனுக்கோ ஒரு திமிர்வாத நோய், ஆனால் திமிர்வாத நோய் சுகமாகணும்னு ஆண்டவர் சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனேயே 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். 2வது வசனத்தில் அவர் சொல்லும்போது இவனுடைய பாவம், இவனுக்குள்ள பாவம் தான் வியாதிப்படுத்தி இருக்குதுங்கிறத சொல்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் நம்மளை என்ன செஞ்சிரும் அப்படின்னு கூட ஒரு வேளை நினைக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன், பாவம் ஒரு மனிதனை வியாதிப்படுத்தும்.
பாவம் ஒரு மனுஷனை வியாதிப்படுத்தும். இன்னைக்கு இருக்கிற எல்லா வியாதிகளுக்குமே சரீரங்கம் தான் காரணம் அப்படி சொல்ல முடியாது. சில நேரத்தில் பாவம் கூட ஒரு மனிதனை வியாதிப்படுத்தும். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவத்தில் பீடிக்கப்பட்டு வியாதியிலே சிக்குண்ட மக்கள், ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவினிடத்தில் வந்தால் அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரானால் அது நிமித்தம் நோயிலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் படித்து பார்ப்போமானால், எரேமியா 15:13, உன்னுடைய எல்லா பாவத்து நிமித்தமும் உன்னுடைய எல்லா எல்லைகளிலும் நான் உன் ஆஸ்தியையும் உன் பொக்கிஷங்களையும் கிரயமில்லாமல் சூறையிடுவிப்பேன். உன்னுடைய பாவங்களின் நிமித்தம் உன்னுடைய ஆஸ்திகளையும் உன்னுடைய செல்வங்களையும் நான் என்ன பண்ணுவேன்? சூறையிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? பாவம் ஒரு மனுஷனுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். பாவம் ஒரு மனுஷனுக்கு தரித்திரத்தை கொண்டு வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தரித்திரப்படுகிறது. பாவத்தின் நிமித்தம் வியாதிப்படுகிறது. பாவத்தின் நிமித்தம் இன்னைக்கு ஏராளமான மக்கள் வறுமையிலே சிக்கி கஷ்டப்படுகிற மக்களை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆதாம் ஏவாள் செய்த பாவம் நம்மளை என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைச்சாலும் வசனம் சொல்லுது, அவருடைய சந்ததியாக இன்றைக்கு மனிதர்கள் பாவத்தினாலே வியாதியை சம்பாதித்திருக்கிறார்கள், பாவத்தினாலே வறுமையை சம்பாதித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீர்களானால் லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே 18 வருடமாக ஒரு பெண் கட்டப்பட்டு கிடக்கிறாள். பிசாசு அவளை கட்டி வச்சிருக்கிறான். பல கட்டுகளால் கூனியாக கிடக்கிறாள். கடைசியில் ஆண்டவரே சொல்றார், பிசாசு இவளை கட்டி வச்சிருக்கிறான். 13வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் ஆண்டவரே சொல்லுகிறார், வாசிங்களே. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆண்டவர் சொல்றத பாருங்க. 18 வருஷமாய் பிசாசு இவளை கட்டி வச்சிருக்கிறான். சில கட்டுகள், பாவத்தினால சில கட்டுகள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஏவல், பில்லி சூனியம், கொலை. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைக்கு ஒரு குடும்பம் எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனப்போ தான் தெரியுது, அந்த குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல அரசாங்கத்தில் நல்ல ஒரு பணியில் இருக்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்து மரித்து விட்டார் அவருடைய தகப்பனார். அந்த குடும்பத்தார், அந்த பையனும் மகளும் மனைவியுமாக, அந்த இறந்து போனவருடைய மனைவி 3 பேரும் நிர்கதியாக நிற்கிறாங்க. நிர்கதியாக நின்று 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், தற்கொலை செய்து மாதிரி இறந்து விட்டார் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அதை விட அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கிற 6 பேரும் தற்கொலை செய்து மரித்து விட்டார்கள். எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் தாத்தா முதற்கொண்டு எனக்கு இருந்த 4 சித்தப்பா அத்தனை பேரும் இறந்துட்டாங்க. மொத்தம் இப்போ எங்கள் அப்பாவையும் சேர்த்து 6 பேர் ஒரே தற்கொலை தான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம், எங்களுக்கு வாழ வழி இல்லை, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுவீங்களா என்று எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் சொன்னோம், ஒரே ஒரு வழி இருக்கிறது. எல்லா கட்டுகளையும் உடைத்து எல்லா விதங்களிலும் மனுஷனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த ஒரே ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் சந்ததியாக இருக்கிற இந்த கட்டுகள் இந்த கர்த்தர் விடுதலை தருவார். அல்லேலூயா. சந்ததியாக இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு ஏராளமான மக்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை உள்ள அந்த சபைக்கு போகிற குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவராகவும் இருக்க மாட்டோம், அந்த மாதிரியும் இருக்க மாட்டோம், எப்படி வேணாலும் வாழ்வோம். நான் பிறந்த நாளிலிருந்து எங்கள் வீட்டில் தரித்திரம். 5 வருடம் குழந்தை இல்லாமல் பிறந்தவன் நான். கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம், நான் பிறந்து ஒரு 45 நாளில் எங்கள் அப்பா கீழே விழுந்து ஒரு விபத்துக்குள்ளாயிட்டார். கடைசியில் யாரோ சொல்லி இவனுக்கு ஜாதகத்தை எழுதி பாருங்க, இவனுடைய கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகத்தை எழுதி பார்த்தா ஜோசியர் சொன்னார், எனக்கு ஜோசியர் சொன்னார் என்னென்னா, இவனுடைய குதிங்காலில் 7.5 ஆண்டாம் தொடுத்துருக்கு, இவன் போகிற தொழில் தொடங்காது, இவன் நிற்கிற இடம் உருப்படாது, இவனை விட்டு நீங்கள் தரித்திரம் தான் அடைவீங்க, இவனை விட்டு நீங்கள் பிச்சை தான் எடுக்கணும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொன்னது.
கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னுடைய 16 ஆண்டு வரைக்கும், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிய எங்கள் வீட்டில் வறுமை, எங்கள் வீட்டில் தரித்திரம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செவ்வாய் வெள்ளி என் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பக்கமாக ஜோசியம் பார்க்க போவார். எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க, இங்கே இதை செஞ்சீங்கன்னா, இந்த பரிகாரத்தை செஞ்சால் வர்ற ஆவணிகளையே நல்லா இருக்கும், இந்த பரிகாரத்தை செஞ்சால் வர்ற புரட்டாசிகளையே நல்லா இருக்கும். ஒவ்வொரு பரிகாரத்தையாக செஞ்சோம். நல்லா நான் சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய 16 வயது வரைக்கும் கடையில் போய் முடி வெட்டினதே இல்லை. கோயிலில் போய் மொட்டை, முடி வளரும், அடுத்த கோயிலில் ஒரு மொட்டை, முடி வளரும், அதுக்கு அடுத்த கோயில். சில பேர் வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கடன் படுவாங்க. நாங்கள் கோயிலுக்கு போயே கடன் பட்டவங்க. இதில் எங்கள் அம்மா இன்னொரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க, சாகிற வரைக்கும் வேளாங்கண்ணிக்குன்னு போயிட்டாவே மொட்டை எடுக்கணும். எங்கள் அம்மா அப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எங்கள் அம்மா கிட்ட அப்படி ஒரு கேள்வியை வர கேட்டுவிட்டு, எனக்கு இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறீங்களே, நான் ஒரு பெரிய ஆளாகி ஒரு டிரைவரோ கண்டக்டரோ ஆகி நாகப்பட்டினத்துக்கு வேளாங்கண்ணிக்கு ஒரு டவுன் பஸ் ட்ரிப் அடித்தேன்னா எத்தனை முறை நான் மொட்டை எடுக்க அப்படின்னு கூட நான் கேட்டுவிட்டேன் எங்கள் அம்மாட்ட. அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் அவ்வளவு பரிகாரங்களை செய்திருக்கிறோம். வாழ்க்கையில் விடுதலையே இல்லை. நான் நாடி போகாத இயேசு, இந்த இயேசுவை நான் ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறேன். இந்த நகை போடாததுனால, இந்த மாதிரி பொட்டெல்லாம் வைக்காததுனால இந்த சபைக்கு நான் வச்ச பேர் ஒரு கேவலமான பேர், அப்படியெல்லாம் பேசியிருக்கிறோம். எங்கள் ஊருக்கு இந்த மாதிரி கிறிஸ்தவங்க ட்ரம் அடித்து பாட்டு பாடுவாங்க, நான் கட்டை எடுத்துக்கொண்டு விரட்டிக்கிட்டு போடவே. நான் இந்த சபைக்கு விரோதமாக இருந்தவன், இந்த கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாக இருந்தவன். ஒரு பக்கம் வறுமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தரித்திரமாக இருந்தாலும் வைராக்கியம் உண்டு. என் மதத்துக்காக வைராக்கியம் இருந்துச்சு. இதெல்லாம் செய்தவன். இப்படியெல்லாம் இருந்த என்ன, நான் தேடி போகாத இந்த இயேசு என்னை தேடி 1996ஆம் ஆண்டிலே என்னை தொட்டார். அல்லேலூயா. ஒரே நாளில் கர்த்தர் எங்கள் வாழ்க்கை, எங்கள் முழு குடும்பத்தையும் மாற்றினார். அன்னைக்கே எங்கள் அப்பா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து எங்கள் அப்பா அடுப்பில் போட்டார். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த இயேசு எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபத்திலையும் கட்டுகளில் இருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். இப்படித்தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு சாதாரணமாய் வந்ததல்ல. இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மை ஆண்டவர் தொட்டு தூக்கினார். அல்லேலூயா. இதை ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் இது நடந்திருக்குது. ஆனால் இதை நம்ம மட்டும் சொல்லலை. அந்த நாட்களில் இருந்த சில முனிவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, சில முனிவர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. சிவஞான போதத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் அவள் அது என்னும் மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மனத்துளதாம் அந்த மாதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி, அது என்ன? அவன் என்றால் ஆதாம், அவள் என்றால் ஏவாள், அது என்றால் உலகம். இந்த மூன்றும் படைக்கப்படும் போது பரிசுத்த நிலையில்தான் படைக்கப்பட்டது. ஆனால் என்றைக்கு பாவம் என்கிற மலம் வந்துவிட்டதோ அன்றைக்கு பரிசுத்தத்தின் முடிவும் பாவத்தினுடைய தொடக்கமும் ஆகிவிட்டது என்று சிவஞான போதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்திலையும் வாசிக்கிறோம், ஆனால் உலகத்திலையும் தெளிவாக சொல்லுகிறது பாவம் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்துச்சு. திருவுந்திரியாருடைய பாடல்ல முக்தி முதற்கொடிக்கே மோகக்கொடி படர்ந்து அத்தி படுத்தது உண்ணி பர அப்பளம் உண்ணாதே உண்ணி பர அப்படின்னு சொல்லி திருவுந்திரியாருடைய பாடல் சொல்லுகிறது. முக்தி முதற்கொடிக்கே, முதலிலே உருவான அந்த ஆதாம் என்கிற கொடிக்கு மோகம் என்கிற கொடி படர்ந்ததினாலே அன்றைய தினம் பாவத்தினுடைய பரிசுத்தத்தினுடைய வீழ்ச்சியும் பாவத்தினுடைய தொடக்கமும் ஆகிவிட்டது என்று திருவுந்திரியாரும் இதை பாடுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் தான் மனிதன் பாவத்திலே கடந்த பொழுது அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. அதே சமயத்தில் போற்றி பற்றொடை என்கிற குரல்லே இரவா இன்பத்து எம்மை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான். அல்லேலூயா. இரவா இன்பத்துக்குள், அதாவது அழிந்து போகாத சந்தோஷத்துக்குள் என்னை கொண்டு வருவதற்காக பிறக்க அவசியமில்லாத முதல்வன் இயேசு பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிறக்க அவசியமில்லாதவர். அவரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் காணப்பட்டும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அல்லேலூயா. பிறக்க அவசியமில்லாதவர். அதனால தான் திருக்குறளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆண்டவருடைய வேதத்திலையும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருக்குறளை சொல்ற காரியம், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒதுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான், பொறி என்கிற ஒரு கருவியிலே, சிலுவை என்கிற கருவியிலே தன் ஐம்புலன்களையும் அவித்த, அதாவது பலியாக்கின அந்த இறைவன் வழியில் நிற்கிறவனே நித்திய ஜீவன் பெறுவான் அல்லது நீடிய வாழ்வு பெறுவான். அல்லேலூயா. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒதுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இன்னைக்கும் உலகம் இதை நம்புகிறது. திருக்குறள் இதை சொல்லி இருக்கிறது. ஆனால் இதை அறியக்கூடிய மனக்கண் இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு திறக்கப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் இதை கத்தத் திறந்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ரட்சித்ததுக்காக எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக என்னை ரட்சித்திருக்கிறார்? அல்லேலூயா. சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? என்ன ரட்சித்திருக்கிற எவ்வளவு பெரிய ரட்சிப்பு இந்த உலகத்துக்கு தெரியல. படித்த மாமேதைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? எவ்வளவு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனால் திருநாவுக்கரசர் பாடின தேவாரத்தில் கூட அபியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனே பிரம்மனாகி பாவிகளுடைய பாவத்தை தீர்ப்பதற்காக பரமனே பிரம்மனானார் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் தேவாரத்திலே பாடுகிறார். இப்படி எல்லாம் உலகமே இதை சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த தெளிவும் இந்த வெளிச்சமும் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு கிடைக்கவில்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் பெற்ற ரட்சிப்பினுடைய கணத்தை புரிந்து கொள்வோம். நாம் பெற்ற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருவந்திரியாரிலே பாடலை இன்னொன்று சொல்லுகிறது. சாவு துன்பமாகிய கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர். சாவு துன்பமாகிய கண்டத்தை கொண்டு கர்மம் முடித்தவர், கர்மத்தை முடித்தவர், பரிகாரத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ரட்சிப்பை தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல போகிற காரியம் என்னென்னா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாம் இந்த ரட்சிப்பை எப்படி காப்பாற்ற போகிறோம்? நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா? ஆண்டவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லவா? எனவே இன்னைக்கு இந்த ரட்சிப்பை, நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பை எப்படி காத்துக்கொள்ள போகிறேன்? எத்தனை பேருக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற உத்தரவாதம் இருக்கு? ரட்சிக்கப்பட்டோமா? ஆமேன். அல்லேலூயா. நாம் ரட்சிக்க இன்னும் படலை. ரட்சிப்புங்கிற ப்ராசஸில் தான் இருக்கிறோம். எப்போ தான் ரட்சிக்கப்படுவோம்? முடிவு வரையும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சென்னை போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குறோம். பஸ்ஸு தான் சென்னை போகிற பஸ்ஸுன்னா எங்கே தான் இருக்குது? மதுரையில் தான் நிற்கிது. போர்டு தான் சென்னைன்னு போட்டிருக்கு. இன்னும் நம்ம எங்கே போய் சேரலை? சென்னை போய் சேரலை. அதே போல் ரட்சிப்புங்கிற ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எப்போ தான் நம்ம ரட்சிப்பு நிறைவேறும்? முடிவு பரியந்தம். எப்போ முடிவு பரியந்தம்? ஒன்று ஆண்டவருடைய வருகை வரணும், இல்லை நம்ம கண்ணு மூடணும். இந்த ரெண்டில் ஒன்று. இந்த ரெண்டு வரும்போது தான் நம்முடைய ரட்சிப்பு நிறுத்து பார்க்கப்படும். அல்லேலூயா. அப்போ எப்படி நம்ம ரட்சிப்பை காப்பாற்ற போகிறோம்? எப்படி நம்ம ரட்சிப்பை காத்துக்கொள்ள போகிறோம்? இதைத்தான் நான் 3 காரியத்தை சொல்லி ஜெபித்து ஆசீர்வதித்து நாங்கள் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த ரட்சிப்பை நாம் எவ்வாறு காத்துக்கொள்வது? வாசிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கிறேன். இதே எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. வசனத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டோமா? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்திலே நாம் பங்குள்ளவர்களாய் இருப்போம், அல்லது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிற காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க போகிறோம்? ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. நாம் ரட்சிக்கப்படும் போது
ஆரம்பத்தில் இருந்த அந்த தாகம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஏக்கம், ஆரம்பத்தில் இருந்ததான அந்த வேகம், அந்த ஆரம்பத்தில் இருந்ததான அந்த உத்வேகம் இன்றைக்கு ஒரு சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்ம நல்லா ஃபயராக தான் இருந்திருப்போம். ஆரம்பத்தில் நல்ல ஜபம் பண்ணுறதுலையும் சரி, வேத வாசிக்கிறதுலையும் சரி, கர்த்தருடைய காரியத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அது இப்படி இருக்குதா? ஆரம்பத்தில் இருந்த நிலை அப்படியே இருக்குதா? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் தளர்வு, கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் பலகீனம். சில விசுவாசிகள் இப்படி சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஆரம்பத்தில் எப்படி ஜோம் பண்ணுவோம் தெரியுங்களா, இப்போ என்னாச்சு? அந்த நாட்கள்லாம் எப்படி எவ்வளோ நேரம் முழங்கால் போட்டிருப்பேன் தெரியுங்களா, இப்போ என்னாச்சு? அந்த நாட்கள்லாம் ஜபம்னு சொன்னால் எத்தனை நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் சர்ச்சில் வச்சாலும் அத்தனை நாள் வந்து நிற்போங்க, இப்போ என்னாச்சு? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் சாக்குப்போக்கு தேவையில்லை, அதாவது ரீசன் தேவையில்லை, காரணம் தேவையில்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த ஜப வாழ்க்கை, ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பு, இந்த ரட்சிப்பை காப்பாற்றணும் நினைத்தோமானால் நமக்கிட்ட இருக்க வேண்டிய விஷயம், நான் ஆரம்பத்தில் கொண்ட அதே வேகம். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட அந்த உத்வேகம், ஆரம்பத்தில் இருந்த தாகம், அன்னைக்கு இருந்த எவ்வளவு ஒரு ஆண்டவர் மேலே பற்று. அன்னைக்கு எத்தனை நாள் கிராம ஊழியம் பண்ணி இருக்கிறோம். அந்த நாட்களில் டான் பிரீச்சிங் மினிஸ்ட்ரி, அதிகாலையில் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, அதிகாலையில் வசனம் பேசுவாங்க. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எங்கே போயிருச்சு? அன்னைக்கு பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணாங்க, ஊழியம் செஞ்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எங்கே போயிருச்சு? இன்னைக்கு சபையில் ஊழியம் குறைஞ்சிருச்சே. இன்னைக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிற மக்கள் குறைந்து விட்டார்களே. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் நல்ல மக்கள், நல்ல சபை, நல்ல போதகரிடத்தில் நீங்கள் வளர்க்கப்படுறீங்க. ஆனாலும் இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களை ஒரு தூண்டி விடுகிறார், தட்டி விடுகிறார். ஆரம்பத்திலே கொண்ட அந்த வெறி, ஆரம்பத்திலே கொண்ட தாகம், ஆரம்பத்திலே கொண்ட தாகம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம், கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா இடங்களிலும் எந்த ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணாலும் கடைசி காலம், கடைசி காலம், நடக்கிற சம்பவங்களும் கடைசி காலம் என்கிறதை நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அறிந்திருக்கிறோமே தவிர ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை நாம் இன்றைக்கு மறுபடியும் புதுப்பித்து கொண்டு ஓட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆயத்தமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார். எத்தனை வருஷத்துக்கு நம்ம பிரசங்கம் கேட்குற சந்தோஷம்தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறது, நாம் பயிற்சி களத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? ஜனங்களின் மத்தியில் நிற்க வேண்டும் அல்லவா? சாட்சி, சாட்சி என்று சொன்னால் எது சாட்சி? ஆண்டவருடைய நாமத்தை நான் பறைசாட்சி, அநேக மக்களுக்கு ஆண்டவரை எடுத்து சொல்லி, இது நிமித்தம் ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஆத்துமக்களை நான் சம்பாதிச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறது அல்லவா சாட்சி? கிறிஸ்துவை என் மூலம் நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது அல்லவா சாட்சி? அல்லேலூயா. சாட்சி என்ன? அதை குறித்து நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? ஒரு பத்திர பதிவுக்கு போகிறீங்கன்னா அங்கே எழுதி வாங்குறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, எழுதி கொடுக்குறவங்க ஒருத்தர் இருப்பாங்க. இது ரெண்டு பேர்த்துக்கு கடைசியாக சாட்சிகள்னு ரெண்டு பேர் கையெழுத்து போடுவாங்க. இந்த சாட்சி எதுக்குங்க? எழுதி வாங்குறவர் இன்னார் தான், எழுதி கொடுக்குறவர் இன்னார் தான், இதுக்கு நாங்கள் சாட்சி. எப்படி? இவங்க தான் எழுதி வாங்குறாங்க, இவங்க தான் எழுதி கொடுக்குறாங்க, இதுக்கு நாங்கள் சாட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சாட்சி. இப்போ நம்மளை ஆண்டவர் எதுக்கு சாட்சியாக வச்சிருக்கிறாரு? இந்த இயேசு தான் நீங்கள் கொலை செய்தீர்கள், இந்த இயேசு உயிரோடு இருந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. இப்படி தெருக்களிலும் பட்டணங்களிலும் எல்லா வீதிகளிலும் இயேசுவுக்கு நான் சாட்சி. இந்த இயேசுதான் தெய்வம், இந்த இயேசுதான் ரட்சகர், இந்த இயேசுதான் வரப்போகிறார் என்று எல்லா தெருக்களிலும் சொல்வதற்கு நாம் தான் என்ன பண்ணணும்? இதுக்கு நான் தாயா சாட்சி, நான் தான் சாட்சி. என் அன்பானவர்களே, ஆரம்பத்தில் இருந்த அந்த வெறி, ஆரம்பத்தில் இருந்த தாகம். போன வாரம் ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டு 3 மாசத்துல என் மூலம் 17 பேர்த்தை நான் சர்ச்சு கொண்டு வந்தேன் பாஸ்டர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது,
எவ்வளோ பெரிய ஆச்சரியமானது. அவர் சொல்கிறார், 3 மாதத்தில் நான் 17 பேரை சர்ச்சு கொண்டு வந்தேன். சர்ச்சு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அந்த 17 பேரை ஞானஸ்நானம் எடுக்க வச்சேன். ஆமென். இதல்லவா தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பத்தில் கொண்ட அந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் கொண்ட அந்த தாகம், ஆரம்பத்தில் கொண்டதான அந்த உற்சாகம் மறுபடியும் நமக்கு வரட்டும். ஆண்டவர் அந்த தாகத்தை தருவாராக, அந்த ஒரு பாரத்தை கர்த்தர் தருவாராக. ஒரு விஷயம் இந்த பிரசங்கம் பண்ணும்போதே யோசித்து பாருங்க, நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது நான் எப்படி இருந்தேன். 2 விசுவாசியை பார்த்தா உட்காந்து நம்ம அன்னைக்கு ஜெபம் பண்ணோம். நம்ம 2 பேரும் வந்துட்டோம், நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னுடைய பிள்ளைகளே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட அதே தாகம், இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள, இந்த ரட்சிப்பை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள, நான் ஆரம்பத்திலே கொண்ட அதே தாகத்தையும் அதே ஏக்கத்தையும், என் ஆண்டவர் மேலே இருக்கிற அதே அன்பையும் நான் மறுபடியும் நிலைநாட்டுவேன். சொல்லுங்களேன், மறுபடியும் நிலைநாட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு செய்வார். நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு செய்வார். இரண்டாவதாக இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் வாசிக்கலாமா? எபேசியர்கள் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது வாசிக்கப்பட்டதான இந்த வேத பகுதி, முதல் காரியம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆரம்பத்திலே கொண்ட ஆவல், இப்பொழுது ஆரம்பத்திலே கொண்ட அஸ்திவாரம். அல்லேலூயா. ஆரம்பத்திலே கொண்ட தேவனை பற்றிய ஆவல். 2வது ஆரம்பத்திலே கொண்ட தேவனை பற்றிய அஸ்திவாரம். ஆரம்பத்தில் ஒரு அஸ்திவாரம் இருந்தது. அந்த அஸ்திவாரத்துக்கு எதுதான் மூளைக்கல்? கிறிஸ்து தான் மூளைக்கல். இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். அந்த மூளைக்கல்ல தான் அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரத்தில் யார் இருந்தா? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்கள் மூலமாய் ஒரு அஸ்திவாரம் இடப்பட்டது. அந்த அஸ்திவாரத்திலே நீங்களும் நானும் ஒரு மாளிகையாக இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. இப்படித்தான் நாம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய பேஸ், நம்முடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அவங்க காட்டினதான் அந்த அஸ்திவாரம். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த அஸ்திவார உபதேசம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறது? ஆரம்பத்தில் இருந்த அஸ்திவாரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் பெருகி கொண்டது. வித்தியாசமான உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், சிரிப்பின் உபதேசம், இப்படி செழிப்பின் உபதேசம், இப்படி நூதனமான உபதேசங்கள்லாம் பெருகி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் இன்னைக்கு ஃபோன் வந்துருச்சு. எல்லாருக்கும் யூடியூப் பார்க்க தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கே ஃபோனை கொடுத்தா தான் சாப்பிட தெரியுது அவங்களுக்கு. அப்போ ஃபோன் இல்லாத உலகத்தை இனி கற்பனை பண்ணி பார்க்கவே முடியல. எது இருக்குதோ இல்லையோ, எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக வீட்டில் ஒரு நபருக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். காலத்தினுடைய கோலமாக மாறிவிட்டது. ஃபோன் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ஃபோனை நமக்கு சரியாக கையாள தெரியல அப்படின்னா சிக்கல். நான் இப்படி ஒரு வேடிக்கையாக சொல்வேன், ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தி நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் பட்டன் ஃபோன் பயன்படுத்தி பரலோகத்துக்கு போவது நல்லது. அல்லேலூயா. புரியலையா நான் சொன்னது? ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தி நரகத்துக்கு போவதை பார்க்கிலும் பட்டன் ஃபோனை பயன்படுத்தி பரலோகத்துக்கு போவது நல்லது. அந்த ஃபோனை உங்களால் கையாள முடியலையா? அந்த ஃபோனை உங்களால் மேற்கொள்ள முடியலையா? மேனேஜ் பண்ண முடியலையா? விட்டுருங்க. சில பேர் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காகவே ஃபோன் வச்சுருக்கிறது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், உங்களால் அதை மேற்கொள்ள முடியலை. சில நேரங்கள் உங்கள் நேரத்தை திருடுகிறது, உங்கள் ஜெப நேரத்தை திருடுகிறது, உங்கள் வேத வாசிப்பை திருடுகிறது. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், தயவுசெய்து அந்த ஃபோனை போட்டுருங்க, அந்த ஃபோனை விட்டுருங்க.
மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஃபோனா, இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஃபோனா, இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு தான் இவர் இருக்கிறாரா அப்படி 4 பேர் நினைப்பாங்க. 4 பேர்த்துக்காகலாம் தயவுசெய்து வாழாதீங்க, கர்த்தரிடத்தில் போவதற்காக வாழ்வோம். அல்லேலூயா. 4 பேர் என்ன சொல்ல போகிறாங்க அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நிலைமை நம்மளுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தால் அது நல்லதுதான். அப்போ இன்றைக்கி எல்லாருடைய கையில் ஃபோன் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாரும் அதை பயன்படுத்த பழகிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நினச்ச பிரசங்கத்தை கேட்கலாம், எந்த சர்ச்சினுடைய பிரசங்கத்தையும் கேட்கலாம். கேட்கறது அதை எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கக்கூடிய திராணி இருக்கோ தெரியல. ஆனால் என்னையை கேட்டால் உங்களுக்கு நல்ல சபையை தந்திருக்கிறார், நல்ல போதகரை தந்திருக்கிறார், நல்ல போதகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை விட ஒரு பெரிய சத்தியத்தை நீங்கள் வேறு எங்கேயும் கேட்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? உங்களுடைய சபைக்காக ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான வார்த்தையை நீங்கள் எங்கேயும் கேட்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு சரியான உபதேசத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவையில்லாத யூடியூப்புகளில் போய் தேவையில்லாத வசனங்களை கேட்டு அஸ்திவாரத்தை குலைச்சிடக்கூடாது. நமக்கு இருக்கிற அஸ்திவாரத்தை குலைச்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். அந்த மூளைக்கல்லின் மேல் அப்போஸ்தலரை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒரு அஸ்திவாரம் விடப்பட்டிருக்குது. அந்த அஸ்திவாரத்தில் நீங்களும் நானும் இசைவாய் கூட்டி கட்டப்பட்டு ஒரே மாளிகையாக உயர்ந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி என்னங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன இருக்குது? நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 2:37 பார்த்தீங்கன்னா, அவர்கள் இருதயம் அன்றைக்கு பிரசங்கத்தை கேட்ட பொழுது, அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்ட பொழுது ஜனங்கள் குத்தப்பட்டார்கள். இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்றைக்கு பிரசங்கம் கேட்குறோம், ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு குத்தப்படுகிற அனுபவம் வரணும். அதுதான் அப்போஸ்தலர் உபதேசம். இன்னைக்கு எத்தனை பிரசங்கம் கேட்டு யாருக்கோ பாசு பிரசங்கம் பண்றார், அவங்களுக்காக இருக்கும் இவங்களுக்காக இல்லைங்க. கர்த்தர் எனக்காக பேசுகிறார், எனக்காக பேசுகிறார், எனக்காகத்தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று எனக்காக என்னுடைய இருதயத்தை நாம் சீர்படுத்த வேண்டும். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அன்னைக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க சொன்னாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? கர்த்தருடைய சபைக்கு வருகிறோம், சத்தியம் வந்த உடனேயே ஞானஸ்நானம் பெறணும். இன்னைக்கு சில பேர் ஞானஸ்நானம் கொஞ்ச நாள் போகட்டும், அவசரம் வேணாம். நான் ரட்சிக்கப்பட்ட சபையில் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க தன் பிள்ளைங்க ஞானஸ்நானம் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, தம்பி எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, நீ சின்ன வயசு, இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணு, நல்லாப்பா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுப்பா, அதுக்குள்ளே அவசரப்பட்டு என் ஞானஸ்நானம் எடுக்கிற. அம்மாவே சொல்லி கொடுத்தாங்க. என்னுடைய பிள்ளைகளே, அப்படி ஒரு நாளும் ஞானஸ்நானத்தை விலக்கி கொண்டிருக்கிறீர்களா? எங்கள் சபையில் நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தவங்க அங்கத்தினர். ஞானஸ்நானம் வந்து ரொம்ப வருஷமாக எடுக்காமல் இருந்தால் அவங்க வழிபோக்கர். அவங்க யாருங்க? வழிபோக்கர். ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏற்ற காலத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தால் அவங்க அங்கத்தினர். அப்படி வந்தும் பல வருஷம் ஆகி ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னா அவங்க யார்? வழிபோக்கர். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த இடத்துல வசனத்தை கேட்டும் ஏற்ற காலம் வந்தும் சத்தியத்துக்குள்ளே பலப்பட்டும் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்கணும். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றார்கள். ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும், நல்ல வைராக்கியமாக ஜெபிக்கணும், முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும், கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும், ஜபத்தில் கிரயம் செலுத்தணும். ஜபத்தில் கிரயம் செலுத்தினாதான் ஆவியின் அபிஷேகம் நமக்கு வெளிப்படும். நாம் இருக்கிற விதமாகவே இருந்தால் ஆவியின் அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லாத ஒரு விசுவாசியால் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அபிஷேகம் பெறலை அப்படின்னா நம்மளால் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பிரியமானவர்களே, இதைத்தான் இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரத்தில் இருந்தது. அபிஷேகம் பெறணும், ஏற்ற காலத்தில் அபிஷேகம் பெறணும். 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் என்ன பண்ணக்கூடாது? பிணைப்படாது இருப்பீர்களாக. பிணைக்கப்படக்கூடாது. இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். திருமணத்துக்காக பிணைக்கப்படுறது, சில நல்ல காரியங்களுக்காக, திருமணம், இப்படி பல காரியத்துக்காக என்ன பண்ணுறது பாஸ்டர்? சேர்ந்து தானே ஆகணும், அனுசரித்து தானே போய் ஆகணும். இல்லை 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 இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இதில் நோ காம்ப்ரமைஸ். இதில் காம்ப்ரமைஸே
பண்ணக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகித்தான் வாழணும். கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து வச்சிருக்கிறார். அன்னைக்கு அப்போஸ்தலருடைய அஸ்திவாரத்தில் இது முக்கியமான ஒன்று. அன்னைக்கு வசனத்தை கேட்டவர்கள் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினார்கள். அல்லேலூயா. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினார்கள். 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அன்றைக்கு கொடுத்த உபதேசத்தில் தரித்திருந்தார்கள். இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சு படித்து பாருங்க. 2:42 அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருந்தாங்கன்னா என்னங்க, தினந்தோறும் அந்த உபதேசத்தை படித்து அந்த உபதேசத்துக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை பழக்கினார்கள். இப்படி தங்க விசுவாசத்தை அன்னைக்கு காத்துக்கிட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரம் 46 வசனத்தில் ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். சபையில் ஒரு மனம், ஒரே சிந்தை உள்ளவர்களாக, ஒற்றுமை உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக. நான் கேட்குறேன், இங்கே எல்லாரோட ஐக்கியமாக இருக்கிறோமா? எங்கள் சபையிலலாம் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்க மாட்டாங்க. அந்த அம்மாவோட இந்த அம்மா பேச மாட்டாங்க, இந்த அம்மாவோட அந்த அம்மா பேச மாட்டாங்க. ஆள் பார்த்து ஆள் சோத்திரம் சொல்கிறது. அல்லேலூயா. தனக்கு பிடிச்சவங்ககிட்ட போய் சோத்திரம் சொல்கிறது, தனக்கான ஆளுகள்கிட்ட போய் சோத்திரம் சிஸ்டர் அப்படிங்கிறது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் உங்களை ஒரு வார்த்தை கேட்குறேன், உங்கள் சபையிலுக்கு அத்தனை பேருடைய பேரும் உங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேருடைய பேரும் தெரியுமா? அப்போ நம்ம என்ன இல்லை, நம்ம தான் குடும்பம், சபைங்கிற குடும்பம். நம்மளை கர்த்தர் அப்படி ஒரு குடும்பத்தில் வச்சிருக்கிறார். நம்ம எல்லாரோடு ஐக்கியமாக இருக்கணும், ஒரு மனமாக இருக்கணும். இதெல்லாம் அன்றைக்கி அஸ்திவார உபதேசம். இதான் அப்போஸ்தலருடைய அஸ்திவார உபதேசம். இந்த அஸ்திவார உபதேசத்தில் தான் நாம் நின்றால் மட்டும்தான் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் ஃபோனில் பார்த்து தேவையில்லாத உபதேசத்தை கேட்டு அந்த சர்ச்சு பிரசங்கம், இந்த சர்ச்சு பிரசங்கம் அப்படியெல்லாம் கேட்டு பிரசங்கத்தை கேட்டு என்னமா செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? நல்லா இருக்கு, ஒரு தம்ப், ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், இதுதானா? இன்னைக்கு பிரசங்கம் பூரா என்ன ஆயிடுச்சு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அடுத்து ஒரு லைக் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. இதுதானா நம்முடைய பிரசங்கம்? இதுக்கு தான் பிரசங்கமா? இல்லைங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பிரசங்கம் இப்படியெல்லாம் இல்லை. நம்முடைய ஆதி நிலைக்கு திரும்புவோம். ஆரம்பத்திலே கொண்ட அஸ்திவார உபதேசத்துக்கு திரும்புவோம். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகளை திரும்பி பார்ப்போம். பிரசங்கத்தை டைரியில் எழுதுனபடி இருக்கக்கூடாது, அது அசை போடணும். அந்த நாட்கள் எல்லாம் என்ன பாசு பிரசங்கம் பண்ணாங்க, ஆரம்பத்தில் கொடுத்த பிரசங்கம் என்ன, புரட்டி பார்க்கணும், தியானிக்கணும், அசை போட்டு பார்க்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையிலே அஸ்திவாரத்திலே நாம் நிற்க வேண்டும். ரட்சிப்பை காத்துக்கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆரம்பத்திலே கொண்ட ஆவல், ஆரம்பத்திலே கொண்ட அஸ்திவாரம். மூன்றாவதாக வாசிக்கலாமா? இதை எபிரேயர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். ஆரம்பத்திலே கொண்ட அஸ்திவாரம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. அல்லேலூயா. ஆரம்பத்தில் கொண்ட ஆவல், 2வது ஆரம்பத்தில் கொண்ட அஸ்திவாரம், 3வது ஆரம்பத்தில் கொண்ட அறிக்கை. நீங்கள் ஆரம்பத்திலே கொண்ட அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக. என்னங்க அறிக்கை? நம்ம ஆண்டவரிடத்தில் எங்கெங்க அறிக்கை பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஞானஸ்நான தொட்டியில் நின்று கொண்டு நாம் அறிக்கை பண்ண ஞாபகம் இருக்குதா? பண்ணி இப்போ உங்களை கேட்டால் சொல்ல முடியுமா? எனக்கு எத்தனை கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? ஞானஸ்நான தொட்டியில் பாஸ்டர் உங்களை நிற்க வச்சு எத்தனை அறிக்கை கேட்டாங்க? நாம் கொடுத்தது சத்திய வாக்கு. தேவனுக்கு முன்பாக நம்ம கொடுத்த சத்திய வாக்கு. இதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுக்கு முன்பதாக கொடுத்த அறிக்கை. எனக்கு தெரிய 3 இடத்துல அறிக்கை கொடுத்துருப்போம். 1 ஞானஸ்நானத்தின் போது, 2வது திருமணத்தின் போது, 3வது குழந்தை பிரதிஷ்டையின் போது. 3 இடத்துல அறிக்கை கொடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன். உண்மைதானா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? நாம் கொடுத்த அறிக்கையை இன்னைக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்களா? எத்தனை பேர் அந்த அறிக்கையில் உறுதியாக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்த அறிக்கையில் உறுதியாக இருக்கிறோம்?
கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுதா? கொஞ்சம் திருப்பி பார்க்க முடியுதா? அதெல்லாம் விடுங்க. ஞானஸ்நானம் பெற்ற வருஷம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஞானஸ்நானம் பெற்ற நாள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? நாம் கொடுத்த அறிக்கை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு நாம் கொண்ட அறிக்கைகளை நினைவுக்கு கொண்டு வருவோம். ஆரம்பத்தில் கொண்ட அறிக்கைகள் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கடைசி காலம். நம்மளை அப்படியே அப்படியே தள்ளி கொண்டு போய்கிட்டு இருக்குது. சூழ்நிலைகளும் சில போராட்டங்களும் அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இருக பிடிக்கணும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவா, ஆண்டவா சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா, என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி. அந்த பவுலை போல அவர் சொல்லுகிறார், என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அந்த அறிக்கையை நாம் நினைவு கூற வேண்டும். பிரியமானவர்களே, கால சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாம் கொடுத்தது சத்திய வாக்கு. சத்திய வாக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு பின்மாறி போனவங்க இருக்கிறாங்க? எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டு பின்மாறி போனவங்க இருக்கிறாங்க? நாம் வாக்கு கொடுத்து பின்மாறி போய்விட்டோம் அல்லவா? ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டு, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு, தன் பரம ஈவை ருசி பார்த்து பின்பு மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் அவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை மறந்து போயிட்டாங்க? எத்தனை பேருக்குள்ள, எத்தனை வீட்டுக்குள்ள இன்னைக்கு குடும்ப ஜபம் இல்லை? எத்தனை வீட்டுக்குள்ள இன்னைக்கு வேத வாசிப்பு இல்லை? எத்தனை பேருடைய வீட்டில் இன்னைக்கு பைபிள் ஷோகேஸில் தான் இருக்கு? பைபிள் ஷோகேஸில் இருக்கக்கூடாதுங்க. பைபிள் இங்கே வரணும். அல்லேலூயா. ஷோகேஸில் இல்லை, பைபிள் இங்கே வரணும், இருதயத்துக்குள்ள வரணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் வசனம் உள்ள வரணும். அப்பதான் அது செயல்படும். வசனம் வெறும் போர்டில் இருக்கக்கூடாது. வசனம் வெறும் ஷோகேஸில் இருக்கக்கூடாது. அது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். சத்திய வாக்க கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் கேள்விக்குறி, நிறைய குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை. நாம் கொடுத்த ஞாபகம் இல்லையா? வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணமை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் உனக்கே நான் கணவனாயிருப்பேன், உனக்கே நான் மனைவியாயிருப்பேன் என்று தேவ சந்நிதியில் கொடுத்த அந்த அறிக்கைகள் எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிறது? ஆரம்பத்தில் கொண்ட அறிக்கைகள், ஆரம்பத்தில் கொண்ட அறிக்கைகள். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறது, குடும்ப நிம்மதியை இழந்திருக்கிறது. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே மனைவியாயிருப்பேன், உனக்கே கணவனாயிருப்பேன் சொன்னவங்க இன்னைக்கு எத்தனை பேர் வக்கீலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க? சபையே, ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால், ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் ஆதியில் கொண்ட அறிக்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆதியில் கொண்டிருந்த அறிக்கையை மறந்துவிடக்கூடாது. தேவனிடத்தில் வைத்த அறிக்கையை மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்போம், இந்த பிள்ளையை நாங்கள் கர்த்தருக்காக வளர்ப்போம் என்று சொல்லி அறிக்கை பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டா? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் தேவ சன்னிதானத்தில் கேட்கிற பழக்கம் உண்டா? எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு நான் உத்தரவாதி, என் பிள்ளைகளுக்கு என் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. இன்னைக்கு பிள்ளைகளை குறித்ததான கரிசனை வேணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் வேணும். பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிற பெற்றோர்கள் வேணும். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். ஒரு குடும்பம், ஒரு வெற்றியுள்ள குடும்பம் என்ன எதுன்னா, தாம் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்துறது தான் வெற்றியுள்ள குடும்பம். அல்லேலூயா. பசியாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒருவேளை உணவு கொடுங்கள், ஒரு நாள் வாழ்வான். வேலை கொடுங்கள், பல நாள் வாழ்வான். இயேசுவை கொடுங்கள், நித்தியமாய் வாழ்வான். அல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், பசியாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் உணவு கொடுங்கள், ஒரு நாள் வாழ்வான். ஒரு வேலையை கொடுங்கள், பல நாள் வாழ்வான். இயேசுவை கொடுங்கள், அவன் நிரந்தரமாய் வாழ்வான். உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுத்து செல்லுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்கள், இயேசுவை கொடுங்கள். பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுவோம். நம்ம கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு நாம் தான் உத்தரவாதி.
நம்ம கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு நாம் தான் உத்தரவாதி. எனக்கு அன்பானவர்களே 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அது சாதாரணமாக வந்ததில்லை. சில பேர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் சில 100களை கொடுப்பார்கள், இன்னும் பிரியமாக இருந்தால் சில 1000ங்களை கொடுப்பாங்க, இன்னும் பிரியமாக இருந்தால் சில லட்சங்களை கொடுப்பார்கள், இன்னும் பிரியமாக இருந்தால் சில கோடிகளை கொடுப்பார்கள், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட தன் ஜீவனையே கொடுத்து, தன் இரத்தத்தையே கொடுத்து சம்பாதித்த ரட்சிப்பு தாங்க இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா. கிராமத்தில் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க பேசிக்குவாங்க, டேய் எங்கள் அப்பா நேற்று இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்றா அப்படிமா. இன்னொருத்தர் சொல்லுவான், இல்லைடா எங்கள் அப்பா இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்றா அப்படிமா. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவான், என்னடா உங்கள் அப்பாவை விட என்ன எங்கள் அப்பா கொஞ்சம் குறைஞ்சவரா அப்படின்ட்டு டக்குன்னு சொல்லிடுவான், டேய் எங்கள் அப்பா இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தார்றான்றான். இதுக்கு மேலே கையை விரிக்கவே முடியாது. இவ்வளவா இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவா இயேசு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்து கொடுத்த ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. இந்த பெரிதான ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் 3 காரியத்தை செய்யணும். 1, ஆரம்பத்திலே கொண்ட தேவனை குறித்த ஆவல், ஆரம்பத்திலே கொண்ட தேவன் குறித்த அஸ்திவாரம், ஆரம்பத்திலே கொண்ட அறிக்கைகள். இந்த 3ஐயும் கொண்டு தான் நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், அவங்க ஒரு ஜபம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அந்த ஜபத்தில் இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு முறை அமெரிக்கா போயிருக்கிறாங்க. அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் தான் நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காட்டுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. உலகளாவிய தலைமையகம் அங்கே தான் இருக்குது. அதை போய் பார்க்கணுன்ட்டு அவர் போயிருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய, நீங்கள் யூடியூப்பில் போட்டு, நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பார்த்தா தெரியும். அசம்பிளிஸ் ஆஃப் ஹெட் குவார்ட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்கை அவர் போய் பார்க்க போனார். அப்போ பார்க்க போனப்ப ஒரு கைடு அந்த ஒவ்வொரு அறைகளாக கூட்டிகிட்டு போய், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நம்முடைய பாஸ்டர் ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டு போய் காட்டுறார். எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக அந்த கைடு கடைசியாக ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்துட்டு என்ன சொன்னாரா, இங்கே பார்த்த மொத்த பில்டிங்லையும் முக்கியமான ஒரு ரூம் இந்த ரூம் மட்டும்தான் அப்படின்னார். அப்படி என்ன அந்த ரூமில் விசேஷம் இருக்குது, அப்படின்னு கேட்டால், அந்த ரூமை திறந்து பார்த்தா வேறு எதுவும் கிடையாது. ஒரு பெரிய டேபிள், ஒரு மேஜை. அந்த மேஜை முழங்கால் உயரத்துக்கு தான் இருக்கிறது. அந்த மேஜை பக்கத்தில் போய் பார்த்தா அந்த மேஜையிலே ஒரு உலக வரைபடம் இருந்தது, மிகப்பெரிய உலக வரைபடம். அந்த வரைபடத்தை பார்த்தபோது அந்த வரைபடம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப பழுதடைந்து தண்ணீர் சிந்தி அதெல்லாம் ஒரு பக்கம் சுருங்கி, தண்ணி கொட்டினா எப்படி இருக்கும் அதுபோல் அதெல்லாம் சுருங்கி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ரூபம் இல்லாமல் அந்த உலக வரைபடம் இருந்துச்சு. அப்போ பாஸ்டர் கேட்டாங்களாம், இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ தான் சொன்னாங்களாம், இது ஏன் ஸ்பெஷல் ரூம் சொன்னேன் தெரியுங்களா, அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் இந்த மேஜையில் தான், இந்த உலக வரைபடத்தில் தான் கண்ணீரை வடித்தார்கள். அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் இந்த கண்ணீரை, இந்த மேஜையில் தண்ணி சிந்தலைங்க, இது அத்தனை பரிசுத்தவான்களுடைய கண்ணீர். இது அவங்க கண்ணீர் சிந்தி தான் ஆப்பிரிக்காவுக்கு எந்த மிஷினரி அனுப்புறது கர்த்தரிடத்திலிருந்து கேட்டார்கள். இந்தியாவுக்கு எந்த மிஷினரி அனுப்புவது, ஆஸ்திரேலியாவுக்கு எந்த மிஷினரி அனுப்புவது, கர்த்தரிடத்தில் கேட்டு, அதை சும்மா கேட்கல, கண்ணீரை சிந்தி. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்கள் நானும் நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம். இந்த ஸ்தாபனத்துக்கு கோடிகள் அல்ல, பல கோடி சொட்டு கண்ணீர் நிமித்தமாக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி ரட்சிப்பை டிக்ளேர் பண்ணார். நம்முடைய ஸ்தாபனத்தில் இருக்க மூத்த தலைவர்கள் கண்ணீரை சிந்தி இவ்வளவாய் வளர்த்து ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையிலே உங்களை என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இப்படிப்பட்டதான பெரு ரட்சிப்பை
நம்முடைய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே மாத்திரமல்லாமல் நம்முடைய நல்ல ஸ்தாபனத்தில் இப்படிப்பட்ட தியாகம் உள்ள, கண்ணீர் சிந்தி கர்த்தருக்காய் கிரயம் பண்ணின பிரயாசப்பட்ட தேவ ஊழியர்களை கொண்டு இன்றைக்கு கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், எனவே அன்புக்குரியவர்களே, நாம் பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் கிருபை தருவாராக. எல்லார் கண்களை மூடி, முடிவு வரை என்னை நடத்தி செல்வார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்றிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என்னிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்னிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, பிரசங்கம் நல்லா இருக்கு, நல்லா பிரசங்கம் பண்ணாங்க, நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. இதுக்காக இல்லைங்கய்யா, இதுக்காக இல்லைங்கம்மா. நல்லா பிரசங்கம் பண்ணாங்க இல்லைங்கம்மா. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய இப்பொழுது ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆரம்பத்திலே கொண்ட ஆவல், ஆரம்பத்திலே கொண்ட அஸ்திவாரம், ஆரம்பத்திலே கொண்ட அறிக்கை, ஆண்டவரே எப்படியாகிலும் என் ஸ்தானத்தை நான் காத்துக்கொண்டு என் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க எனக்கு கிருபை தருவீராக. மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பலப்பட, இந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஸ்திரப்பட, இந்த வார்த்தையின் மூலம் அடுத்த நிலைக்கு நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தையிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அந்த உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரை நீர் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான ஸ்தல சபை போது பாசவர்களுக்காக ஜெபிக்க, பாசமாவுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை தாங்கப்பா. ஊழியத்தின் நிமித்தம் அவர் செய்கிற எல்லா பிரயாணத்திலும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். குடும்பத்தை, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தீர்க்காயுசை தாரும், கிருபையை தாரும். தேவன் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.